திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைந்திருக்கிற நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பார்த்தீங்களா, இதே இதில் என்ன சொல்கிறாருன்னு, விஜயை சரண்டர் ஆக்குறதுக்காக இங்கே சென்சார் போர்டு மூலமாக ஒரு அழுத்தம் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். சார், அனைவருக்கும் வணக்கம். நான் நான் பாஜக ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி என்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறீங்க கார்கே. ஆனா ஒரு அரசியல் விமர்சகராக தான் நான் பதில் சொல்றேன். இந்த சென்சார் போர்டு மூலமாக இந்த விஷயம் கையாளப்பட்டிருப்பது தவறானது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா பல இடங்கள்ல தட்கல் முறையில் உங்களுக்கு சென்சார் போர்டு கிளியரன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது 18-19ஆம் தேதி டிசம்பர் வாக்குல சென்சார் போர்டுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. அதனால சஃபிஷியன்ட் டைம் இருந்திருக்கு. அதனால இதை சென்சார் போர்டு சரியான வகையில் கையாளவில்லை என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இது ஒழுங்கான வரையில் இன்னும் கொஞ்சம் இதை கையாண்டிருக்கணும். சோ அப்போ அதுல அரசியல் இருக்கிறதா என்ற பார்வை சரியான பார்வை, அதையும் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பாஜக இப்படி ஒரு ஜனநாயகம் படத்துக்கு ஒரு ப்ராபகண்டா கொடுப்பதற்காக இதை செய்வார்கள் என்று நான் நினைக்கல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் என்னைக்கோ ஒரு சென்சார் கிளியரன்ஸ் வரப்போறது இதுக்கு. இஃப் நாட் டுடே ஆர் டுமாரோ, இன்னொரு 2 நாள்லயோ 3 நாள்லயோ, இல்லைன்னா எப்ப படம் ரிலீஸ் ஆக போறதோ அப்ப வந்துட போறது. அதுல மாற்று கருத்தை கிடையாது. அப்ப இது பயங்கர ப்ராபகண்டா ஆக போகும். என்னதான் இருந்திருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக ஒரு முயற்சி வந்திருக்கும். ஆனா இப்ப என்னன்னா, பாவம் இதயத்துல்லா அவர்கள் என்னோட மிகப்பெரிய நண்பர் தான். நம்ம நிறைய விவாதங்கள்ல ஒன்னா பங்கேற்று இருக்கோம். ரொம்ப கண்ணியமாக நாங்கள்லாம் ரொம்ப கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்கோம். அவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது ஆடு நனையுதே ஓனாய் அழுததுன்னு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி விஜய்க்கு என்ன ஆனா இவங்களுக்கு என்ன? விஜய்க்காக ஒண்டி அதுவும் என்ன, ஏதோ ஒரு போற போக்குல ஏதோ ஒரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தா பரவாயில்ல. இவர் கொடுக்கிறார், மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் சோடங்கர் கொடுக்கிறார். எல்லாருமே ஒத்தவங்களா ஜெய் ஜெகத் கேங் முழுக்க உள்ள இறங்குறாங்க இதுல. அங்கதான் அண்ட் அதை டிஃபெண்டும் பண்ண முடியாது காங்கிரஸ்னால. ஏன்னா இது ஒரு விதமான பாஜக இருக்கதாலதான் காங்கிரஸ் குரல் கொடுக்க வேண்டிய சூழல் வருது அப்படின்ற. சார், பாஜக செய்யறது எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி குரல் கொடுக்குறாங்களா? இதே ஒரு பாலிவுட்ல இருக்கக்கூடிய படங்கள்லாம் தடை செய்யப்பட்ட போது காங்கிரஸ் முன்னாடி நின்று போராட்டம் நடத்திருக்காங்களா? இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா? அங்கதான் இங்க அரசியல். இங்க நாங்க உங்க பக்கம் இருக்கோம், கவலைப்படாதீங்க, ஒரு கதவை திறந்தே வச்சிருக்கோம், ஒரு காலை நாங்க அந்த கதவு உள்ள வச்சிருக்கோம். ஆனா இந்த பக்கம் திமுக கிட்ட ஒரு பேரம் பேசுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட இருப்பது அவர்களுக்கு லாபம் தான், இல்லைன்னு சொல்லல. விஜயோட போவதை விட திமுக கூட இருக்கிறது ஒரு பெரிய லாபம் தான். ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஓட் டிரான்ஸ்பர் செய்யக்கூடிய பார்ட்டி இதெல்லாம். ஆனா திமுக அந்த காங்கிரஸினுடைய ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி நடக்கிறார்களா என்பதுதான் இந்த காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். அப்ப எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான். பாரு, நாங்க ஓப்பனாவே சப்போர்ட் பண்றோம். முன்னாடி எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி திமுக மேல ஒரு விமர்சனங்களா கொடுத்துட்டு இருந்தாங்க. மாணிக்கம் தாக்கூர் பேசினதாகட்டும், இல்ல பிரவீன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டு கடனை பத்தி பேசினதாகட்டும், ஆட்சியில் பங்கு என்று தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கியதாகட்டும், அது தவறு கிடையாது. ஆட்சியில் பங்கு என்பது எல்லாரும் கேட்கக்கூடியதுதான். அப்புறம் பின்னாடி போய் பேசும்போது இல்ல அது வின் பண்ணி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி என்று ஒரு உடன்படிக்கை ஏற்படும். அது ஒரு பேரம் பேசுற டெக்னிக் தான். ஆனா அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இல்ல நாங்க இதெல்லாம் கேட்டதை தாண்டி அங்க பாரு ஒரு டோர் ஓபன் பண்ணி வச்சுட்டோம், காலிங் பெல் அழுத்திட்டோம், ஏற்கனவே அழுத்தி இருக்கோம், அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம், நாங்க இருந்தாலும் பப்ளிக்கா சொல்றோம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட்டிங், ஒரு பாஸ்டரிங்கா தான் நான் இதை பார்க்கிறேன். இல்ல, ராகுல் காந்தி இந்த விவகாரத்துல கருத்து சொல்லல, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து சொல்லல, ஆதரவாவோ எதிர்ப்பாவோ. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க தானே கூட்டணியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க சார். அப்போ ராகுல் காந்தியோ இல்ல செல்வ பெருந்தகையோ மாணிக்கம் தாக்கூரையோ இல்ல பிரவீன் கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல கிரீஷ் சோடங்கரையோ நீங்கள் உங்கள் கருத்தை நாங்கள் ஆமோதிக்கவில்லை, இது தவறு, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தப்படுத்த வேண்டும், இந்த ஜனநாயகம் வெளியிட பத்தி கூட இல்ல,
ஆட்சியில் பங்கு, இதெல்லாம் நாங்க வந்து பப்ளிக்கா பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா இதுவா இருக்கும். ஏன் இதே செல்வ பெருந்தகை அவர்களே ஒரு இதுல என்ன சொன்னாரு, கிரீஷ் சோடங்கரனுடைய இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் அதேதான் அப்படின்னாரு. மாணிக்கம் தாக்கூர் வந்து இவர் MM அப்துல்லானுடைய ட்வீட்டுக்கு என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஆட்சியில் பங்கு என்பது அதிகாரபூர்வமான நிலைப்பாடு அப்படின்னு அவர் ட்வீட் போட்டார் முந்தா நேத்தி ஈவினிங்கோ. அப்போ செல்வ பெருந்தகை வந்து என்ன பண்ணிருக்கணும், இல்ல அது அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்கிறார், கட்சியினுடைய நிலைப்பாடு அது இல்லை என்று சொல்லியிருக்கணும். ஏன்னா இவர் வந்து அதிகாரபூர்வமான நிலைப்பாடு, ஆட்சியில் பங்கு என்பது எங்களுடைய அதிகாரபூர்வமான நிலைப்பாடு அப்படின்னு ஏதாவது ஒரு இதுல கேட்டா கூட, கேள்வி கேட்டு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லும் போதாம இருந்தா கூட ஒரு தவறான விதத்துல புரிஞ்சிருக்கலாம். ஐ வாஸ் மிஸ்கோட்டன்னு சொல்லலாம். பிளாக் அண்ட் ஒயிட்ல ட்வீட் போடுறாரு. அதுவும் MM அப்துல்லா அவர்களோட ட்வீட்டுக்கு பதில் போடும்போது இது எங்களுடைய அதிகாரபூர்வமான நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது நடந்து 48 மணி நேரம் ஆக போறது, ஒரு ரெஃப்யூட்டல் கிடையாது. இல்ல அது அதிகாரபூர்வமான நிலைப்பாடை அவர் சொல்வதற்கு அவருக்கு எந்த ஒரு விதமான அதிகாரமும் கிடையாது என்றும் சொல்லப்படும். அவர் வந்து எந்த விதத்திலுமே இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலயோ எலெக்ஷன் டிசிஷன்லயோ இதுலயோ அவர் சம்பந்தப்பட்ட, அவர் தலைவர், முக்கியமான தலைவர் இல்லைன்னு சொல்ல. அவர் சொல்லும்பொழுது அதற்கு அப்படி இல்லை என்ற ஒரு மறுப்பு வரவில்லையா காங்கிரஸ்ல இருந்து? ஒரே வரி, நாள்தோறும் நான் சத்தியமூர்த்தி பவனில் தலைவர் செல்வ பெருந்தகையோடும் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வரும்போது அவர்களோடு இருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னே கூட 2வது முறையாக முதல்வரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த கூட்டணி உறுதியான கூட்டணின்னு சொல்லி. அதிகார பகிர்வு என்பது வெளியில சீட்டுகள் அதிகமாக கேட்கல சார். ஒரு பக்கம் இங்க கூட்டணின்றீங்க, ஏன் அப்புறம் இன்னொரு பக்கம் விஜய் ஆதரவாக பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். கட்சியில் பல கோரிக்கைகள் விடுறாங்க. இப்போ அவங்க ஒருத்தர் அதிகார பொறுக்க கேட்பதோ அல்லது சீட்டுகள் வேணும் அதிகமாக கேட்பதோ எல்லா கட்சியும் கேட்கக்கூடிய, கூட்டணி கட்சி எல்லாமே விசிகா கேட்குது, கம்யூனிஸ்ட் கேட்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விஷயத்தை பொறுத்தவரை இதை வந்து ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பேச வேண்டும், காங்கிரஸ் கட்சியினர் அல்லது காங்கிரஸ் கட்சிக்குள் பேச வேண்டும். நான் இந்த நேரத்தில் சொல்றேன், இது மாதிரி பேசுவது கூட நிச்சயமாக இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தும். ஆகவே இன்றைக்கு நாம் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் கார்கே, அதே மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவருடைய நிலைப்பாட்டை தான் என்னால் சொல்ல முடியும். அதனால சரியா இருக்கு, சரியா போய் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.